என்னோட பேர் ஜெபஸ்டின். நான் பார்த்தீங்கன்னா என் ஊர் வந்து திருநெல்வேலி. இப்பொழுது நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 4-5 வருஷமாக இருக்கிறேன். அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற புதியம்பாளையம் ஊரில் பக்கத்தில் மைக்ரோடெக் கம்பெனின்னு ஒரு கம்பெனியில் விஎம்சி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்து 4 வருஷமாக ஆப்ரேட்டராக இருக்குமே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப் போகும்போது வந்து மாஸ்டர் கேம் எடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் கௌதம். என் சொந்த ஊர் நேட்டிவ் வந்து திருச்சி. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் தான் படிச்சிருந்தேன். நான் ஒர்க் பண்ணுறது கோயம்புத்தூரில் தென்னம்பாளையம்ன்ற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரே கம்பெனிலே ஒரு 8 வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டரு, ஹெல்ப்பரு, அதே செட்டரு அப்படியே வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணவே முடியல. அது இல்லாமல் எங்களுக்கு டிராயிங் பார்த்தாவே டிராயிங் நாலேஜ் இல்லை. அடுத்த ஸ்கில்லுக்கு போகிறதுக்காக ஃப்ரெண்டு கேட்டப்போ அவர் வந்து சன்விடெக்னு ஒரு டெக்னாலஜி மாஸ்டர் கேமு ப்ளஸ் 2D எல்லாமே சாலிட் கிராம்ஸ் எல்லாமே சொல்லி தராங்க. லேத்திங்கு ப்ளஸ் மிஷின் ஆப்ரேட்டிங்கு, செட்டிங் நாலேஜ் எல்லாமே சொல்லி தராங்க. அந்த இது போய் படிங்க, அது நாலேஜபுளாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. அதுக்காக வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அட்டன் பண்ணோம். இங்கே வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லி தராங்க. அதே மாதிரி மிஷின் நாலேஜ் வேணும், செட்டிங் நாலேஜ் வேணும், மிஷினையும் காட்டுவாங்க. ப்ரோக்ராமே எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் டைமிங் தான். நம்ம வந்து சொல்கிறேன், அவங்க வந்து காலைல 8 to 6 இருப்பாங்க. நம்ம அதை எந்த டைமில் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணி சொல்லி தருவாங்க. சப்போஸ் லேட் நைட்டாக இருந்தாலும் ஹென்ரி சார், சுந்தராஜன் இவங்களாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. சண்டே ஒரு சில நாள் ஒர்க்கிங் டேஸ் நமக்கு தேவை டவுட்னா இப்போ முடிச்சுட்டு போனாலும் திரும்ப வந்து கேட்டோம்னா சொல்லி தருவாங்க. இப்போ இது படிச்சனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்கில்லு டெவலப் ஆயிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் வரப்போ எனக்கு வந்து ப்ரோக்ராமு எல்லாமே அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு இன்செட்னா என்னன்னு தெரியாது, ட்ரில்லு எண்டு மில்லு எதுவுமே தெரியாது. இங்கே வந்து இன்செட்னா என்ன, எண்டு மில்னா என்ன எல்லாம் போக இவங்க டீச் பண்ணி சொல்லி தந்தாங்க. ரெண்டாவது ஒரு டிராயிங் எப்படி பார்க்கணும்னு தெரியாது. அது ஜிடிஎன்டினா என்னன்னு தெரியாது, மெட்டீரியலோட கால்குலேஷன் எப்படி தெரியாது, மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் பார்க்க தெரியாது. இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஜிடிஎன்டினா என்ன, ரா மெட்டீரியல் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது ஃபீடு ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, பெக்கிங்கு, ஒவ்வொரு ட்ரில்லுக்கும் எவ்வளோ ஃபீட் ரேட் போகணும் எல்லாமே சொல்லி தந்தாங்க. ஆமாங்க. அப்போ சொல்லப்போனால் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தோம். நாங்கள் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியாததான் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி போகிறப்ப அவங்க எல்லாம் எதிர்பார்க்குறது மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஜிடிஎன்டி தெரிஞ்சிருக்கணும், வர போகிறவங்க ஸ்கில்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது இந்த மாஸ்டர் காலேஜ் படிக்கிறப்பயே படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கில்டாக இருக்கும். இப்போ வந்து இப்போ வேறு கம்பெனிலேருந்து அங்கே ஆப்ரேட்டராக இருந்தேன். இப்போ வேறு கம்பெனி போகிறப்ப நான் வந்து ப்ரோக்ராமர் செட்டராக மாறிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து காலையில் நான் போயிட்டேன்னா சேலரி பிரச்சனை கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் இருக்கும்போது நான் 12 hours ஷிஃப்ட் பார்க்கணும். அதில் 4 hours வந்து எனக்கு ஓட்டி வரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ 8 hours ஷிஃப்ட்டு. ஒரு இண்டஸ்ட்ரி போகிறப்ப எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் இப்போ அந்த கம்பெனியில் இருந்தப்போ ஹெல்ப்பரு, ஆப்ரேட்டர், செட்டராக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கம்பெனியில் ப்ரோக்ராமராக இருக்கேன். சேலரி பிரச்சனை இருக்காது. எனக்கு ஷிஃப்ட்டும் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்டாக தான் இருக்குது. மற்ற கம்பெனி போகிறப்ப இது நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கானது. நம்ம என்ன தான் இப்போ டிப்ளமோ முடிச்சு பிஏ எம்இன்னு போகிறோமோ அதே மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணுறது முக்கியம். இண்டஸ்ட்ரியல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கேம் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். அதனால இதெல்லாம் படித்தாங்கன்னா பெட்ரு. அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி தராங்கன்னா இப்போ சுந்தராஜன் வந்து 2D 3D எல்லாமே நல்லா சொல்லி தராரு. ஹென்ரி சார் மேனுவல் ப்ரோக்ராம் 2D 3D எல்லாமே சொல்லி தராரு. இதுக்கு மட்டும் இங்கே பர்சனலாக இருந்தார். அவரும் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக ஃப்ளெக்சிபிளாக ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு வித்தியாசம் இருக்காப்புல. அவர் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காரு. டைமில் இப்போ 12:30 ஒரு டைம் கூப்பிட்டு டவுட் கேட்குறப்பலாம் அவர் கிளியர் பண்ணி கொடுத்தாரு. அதனால் எல்லாம் என் சஜஷன் என்னன்னா, எல்லாம் காலேஜ் விஷயம் படிக்கிறத விட இந்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் விஷயமா இந்த மாஸ்டர் கேம்ப் இங்கே வந்து சாலிட் ஒர்க்ஸ் அது மாதிரி படித்தோன்னா நல்ல க்ரோத் இருக்குது. சொல்லப்போனால் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் இருந்துட்டு இருந்தேன் நான். இங்கே வந்து ஒரு 3 மாதம் கோர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த 3 மாதம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரியாத விஷயம்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. சொல்லப்போனால் அந்த ஜிடிஎன்டி இந்த மாதிரி 5Fs இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சொல்லப்போனால் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஸ்டேஜ் வரணும்னா நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் கேம்ப் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வரும். அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம்.